அடிச்சு கூட கேட்பாங்க. அப்பயும் சொல்லிடாதீங்க. எதுவுமே சொல்லிடாதீங்க. அப்படிங்கிற டயலாக் மூலமா தமிழ் சினிமா ரசிகர்கள் மனசுல நீங்கா இடம் பிடித்தவர் தான் இந்த போண்டாமணி. இவர் இன்று அதிகாலையில தன்னுடைய வீட்டுல மயங்கி விழுந்து மரணம் அடைந்திருக்காரு. இவர் மயங்கி விழுந்தவுடனே இவருடைய மனைவி இவரை மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க. அங்கு இவருடைய உடலை பரிசோதனை செஞ்ச மருத்துவர்கள் இவர் வீட்டிலேயே மரணம் அடைஞ்சிட்டாரு, ஏற்கனவே மரணம் அடைஞ்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு சோகமான செய்தியை தெரிவிச்சிருக்காரு. இவருடைய இறப்பு செய்தி இவருடைய உறவினர்கள் மத்தியிலையும் இவருடைய ரசிகர்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இவருடைய பயோகிராஃபி நாம் இப்போ பார்ப்போம். அதற்கு முன்னாடி இவருடைய வயசு என்ன அப்படிங்கிறதையும் நாம் பார்த்துருவோம். இவருடைய வயது 60 வயசாகுது. இவருக்கு என்ன உடல்நல பாதிப்பு அப்படிங்கிறதையும் நாம் சொல்கிறேன். இவருடைய உடல்நல பாதிப்பு என்ன அப்படின்னா கிட்னி செயலிழப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த கிட்னி செயலிழப்பு காரணமாக இவர் கடந்த சில வாரங்களாகவே டயாலிசிஸ் என்று அழைக்கக்கூடிய இரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடிய சிகிச்சை எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இருந்தாலும் சிகிச்சை பலனளிக்காமல் இவர் இன்று அதிகாலையில் இறந்திருக்காரு. சில வாரங்களுக்கு முன்னாடி இவர் ஒரு வீடியோவில் தனக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு பணம் பத்தல, 9 லட்ச ரூபா செலவாகும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. அதற்கு எனக்கு இப்போதைக்கு என்கிட்ட காசு இல்லை, அதனால் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய தன்னுடைய ரசிகர்களும் தமிழ் சினிமா நடிகர்களும் தனக்கு பண உதவி செஞ்சு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமாக ஒரு வீடியோவில் பேசியிருந்தாது. அது இந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்கது. இவருடைய பயோகிராஃபியை நாம் இப்போ பார்ப்போம். 1990 காலகட்டங்களில் தமிழ் சினிமாவிற்குள்ள அடியெடுத்து வைத்தவர் தான் இந்த போண்டாமணி. தமிழ் சினிமாவின் பிரபல நடிகரான பாக்யராஜ் மூலமாக தான் இவர் தமிழ் சினிமாவிற்குள்ள அடியெடுத்து வைத்தார். இவர் ஏறக்குறைய 300 படங்கள் நடிச்சிருக்காரு. பெரும்பான்மையான படங்களில் சைடு ஆக்டிங்கில் தான் இவர் நடிச்சிருக்காரு. அதுவும் காமெடி ரோலில் தான் இவர் நடிச்சிருக்காரு. இவர் நடித்த சுந்தரா டிராவல்ஸ் அப்படிங்கிற படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு. அந்த படத்தின் மூலமாக இவர் ரொம்பவே பிரபலம் அடைஞ்சார் அப்படின்னு தான் நாம் சொல்லணும். போண்டாமணி அவர்களை பிரிந்து வாழக்கூடிய அவருடைய குடும்பத்தினருக்கு எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக நாங்கள் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.